ஆளவந்தான் படத்தை மறுவெளியீடு செய்தி கேட்ட போதே உடனே பார்க்கும் ஆசை மனதில் துளிர்விட்டது. காரணம், இப்படம் வெளியான காலகட்டத்தில் அப்போது திரையரங்கில் பார்க்க முடியாமல் போனது. ஆளவந்தான் இதுவரை பார்த்திருந்த தமிழ் திரைப்படங்களின் மொழியை முற்றிலும் வேறு விதத்தில் வடிவமைத்த விதம் ஒருபுறம் என்றால், மறுபுறம் கலைப்புலி தாணுவின் விளம்பர யுக்தி. கமல் மாடியிலிருந்து குதிக்கும் ஒரு போஸ்டரை கொண்டு காலை கதிர் இதழின் முதற்பக்கம் முழுவதும் பிரமாண்டமாக வடிவமைத்திருந்தது. மேலும் தீபாவளி சிறப்பிதழ் போல ஆளவந்தான் திரைப்படம் தொடர்பாக தனியாக சிறப்பிதழ் ஒன்றை அதனுடன் வெளியிட்டிருந்தார்கள். இதுபோக வரிந்து கட்டிக்கொண்டு விளம்பரம் செய்தது சன் டிவி. பேஸ் வாய்ஸ் இல் கமலின் குரலில் மயிர்கூச்சரிக்க வைக்கும் கடவுள் பாதி மிருகம் பாதி எனத் தொடங்கும் பாடல், தூக்கி வீசும் கண்ணாடியை கமல் உடைக்கும் கிராபிக்ஸ் மாயம், திரைப்படத்தின் இடையில் 2D அனிமேஷனில் கதை சொன்ன விதம், மனநல காப்பகத்தில் அறிமுகமாகும் நந்து ஆக்கிரமித்துக் கொள்ளும் முழு சின்னத் திரை. இப்படத்திற்காகவே கமல்ஹாசன் தனியாக இராணுவ பயிற்சி எடுத்துக்கொண்ட காட்சிகள் நிறைந்த நீண்ட முன்னோட்டம் அத்திரைப்படத்திற்கு மக்கள் மீது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. வெள்ளித்திரையில் பார்க்க முடியாமல் போயிருந்தாலும் சின்னத்திரையிலாவது பார்த்து ஆனந்தப்பட்டு கொள்ளலாம் என்று நினைத்தால் உண்மையில் அப்போது படம் புரியவில்லை. அதன் மொழியை தாங்கும் சிந்தனையும் அதை ப்ராசஸ் செய்யும் மதிநுட்பமும் அப்போதில்லை. அப்படம் எனக்கு புரிய துவங்கும் நேரம் ட்விடிக்களை தாண்டி பெரிய திரையில் காணும் சூழலும் அப்போதில்லை. அதான் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சே, இப்போ ஏன் புலம்புற என நீங்கள் கேட்டால், படத்தில் விழுந்த வெட்டுக்கள் அப்படி. ஒரு படம் உருவாவது படத்தொகுப்பு அறையில் என்பது திரைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு, திரைப்படம் சார்ந்த புரிதல் உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஒரு நல்ல திரைப்படம் மக்களிடையே சரியான வரவேற்பை பெறாமல் போவதற்கும், படத்திலிருந்து அறுபட்டு ரசிகர்கள் மனதளவில் வெளியேறுவதற்கும் படத்தொகுப்பு அறையில் எடுக்கும் முடிவுகள் காரணமாக அமையலாம். ஆளவந்தான் திரைப்படம் மீண்டும் வெளியாகியிருக்கும் இந்த பதிப்பில் நிறைய காட்சிகள் வெட்டப்பட்டு அதன் ஓட்டம் ஃப்ளோ தடைபடுவது நன்றாகவே தெரிந்தது. ஏற்கெனவே படத்தின் முக்கியமான பல காட்சிகள் மீண்டும் மீண்டும் பார்த்து மனதிற்குள் ஊறிப்போனதால் இவர்கள் வெட்டி வீசியது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. தமிழ் சினிமாவில் மிகைப்படுத்தப்பட்ட அளவில் ரொமாண்டிசைஸ் செய்யப்பட்டிருக்கும் எனக்கு மாங்கா சாப்பிடணும் போல இருக்கு, அல்லது நீங்க அப்பாவாக போறீங்க என்று சொல்லும் வசனங்கள், கணவனின் கையை தன் வயிற்றில் வைத்து மனைவி காண்பிப்பது எதுவும் இல்லாமல் மெடிக்கல் ரிப்போர்ட்டிலிருந்து இருவருக்குமான யதார்த்தமான உரையாடல்கள் ஆரம்பத்தில் தொடர்ந்தாலும், கமல் இன்னும் ஒரு படி மேலே போய் அவ்ளோ உத்தமியா இருந்தா அன்னைக்கு வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதுதான என்று கேட்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சே என்று வெட்கத்துடன் ஒப்புக்கொள்வார். ஒருவேளை பெண்களை இழிவுபடுத்துகிறார் என்று பெண்ணியவாதிகளும் மகளிர் அமைப்புகளும் போர்க்கொடி தூக்குவார்களோ என்று இந்த காட்சியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு அறிமுகமாகும் கமலின் மாமா, இரு குடும்பங்களும் சந்தித்துக் கொள்ளும் துவக்க காட்சிகள், மாமாவிடம் சொல்ல விஜய் மற்றும் நாயகியின் குடும்பம் காட்டும் தயக்கம் எல்லாம் வெட்டி தூக்கப்பட்டிருக்கிறது. நாயகி கர்ப்பமானதும் அதை சார்ந்த காட்சிகளும் தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டார்கள் போல. ஆனால் பிரச்சனையே அங்கிருந்துதான் துவங்குகிறது. நாயகி கர்ப்பமானதால் மட்டுமே மே மாதம் நிகழ வேண்டிய திருமணம் அதற்கு முன்பாக ஜனவரி 17ஆம் தேதிக்கு மாறுகிறது. இதேபோல முன்பு நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு வந்த சித்தியால்தான் இவர்கள் குடும்பமே சிதைந்து போனது. சித்தி வந்ததும் அதே ஜனவரி 17ஆம் தேதி என்பதால் தேதியும் சூழலும் ஒன்று போக இருக்க, மீண்டும் இன்னொரு சித்தி குடும்பத்திற்குள் நுழைந்து விட்டாள் என்று நினைத்துக்கொண்டு தனது சகோதரனை அவளிடமிருந்து காப்பதற்காகத்தான் காப்பகத்திலிருந்து தப்பிக்கிறான் நந்து. படத்தின் மையக்கதை துவங்கும் இடம் அது. ஆனால் வெட்டியதன் பின்னால் இப்படியாக காட்சி மாறிவிட்டது. முதல் காட்சியில் நாயகி கர்ப்பமானதை மட்டும் சொல்கிறார். அடுத்த காட்சியில் இரு குடும்பங்களும் சாப்பிடுகிறார்கள். அதில் நந்தகுமார் பற்றிய பேச்சு தொடங்குகிறது. மனநல காப்பகம் செல்கிறார்கள். இதில் இந்த கர்ப்பம் தொடர்பான காட்சியின் தீவிரத்தன்மை மிகவும் குறைந்து போய்விட்டது. இப்ப என்ன, அவங்க கர்ப்பம்னு தெரியணும் அவ்வளோதானே, அதுக்கு ஒரு சீன் போதும் என்ற மனநிலையில் நேராக நந்துவை அறிமுகம் செய்யும் காட்சிக்கு சென்றுவிட்டார்கள். மனநல காப்பகத்தில் ரியாஸும் அவன் கூட்டாளியும் அறிமுகமாகும் காட்சி. அதில் அவர்கள் ஏற்கெனவே திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதோ வெளியே வந்து பேசுகிறேன் என்பது போன்ற செய்கையில் ஒரு லீட் இருக்கும். அது மிஸ்ஸிங். கூடலுக்கு பிறகு கமலும் நாயகியும் படுக்கையில் பேசிக்கொள்ளும் காட்சி.
இது நீக்கப்பட்டதால் ரியாஸ் கொல்லப்படும் காட்சியும் கமலின் மாமா இறக்கும் காட்சியும் அடுத்தடுத்து உடன் நிகழ்வது போன்றதொரு உணர்வை ஏற்படுத்துகின்றன. அடுத்து போதை ஊசி ஏற்றிய பிறகு மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒருவனின் சிந்தனையில் உலகம் எப்படி சரீரலசம் ஆக தெரியும் என்பதற்கு குறிப்பிட்ட சில காட்சிகள் உதாரணம். குறிப்பாக மெக்டொனல்ட் பொம்மை பேசுவது, தரையில் படகு செல்வது, கடிகாரம் வழியாக வேறு ஏரியாவுக்கு வருவது போன்ற காட்சிகள் அத்தனையும் நீக்கம். போதை ஊசி ஏற்றியவன் கமலிடம் கொடுத்த கண்ணாடி தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் நிற்கும் போது மாறியிருக்கும். புதிதாக பார்த்தவர்கள் இதை கவனித்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இடையில் ஒரு கடையில் தான் அணிந்திருந்த கோடு போட்டிருக்கும் வித்தியாசமான கண்ணாடியை கடைக்காரர் கமலுக்கு அணிவிப்பார். அதைத்தான் நீங்கள் விளம்பர போஸ்டர்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போதையில் நந்துவுக்கு போஸ்டரில் இருக்கும் ஷர்மிலி, மனிஷா கொய்ராலா போஸ்டரில் இருந்து வெளிவந்து தன்னுடன் நடமாடுவது போல நினைத்து பார்ப்பார். பின்னர் சுதாரித்துக் கொள்பவன் லைவ் டுநைட் என்ற போஸ்டரின் ஓரத்தில் இருக்கும் ஸ்டார் நியூஸ் லோகோவை பார்த்த பிறகு இன்று தனது வில்லியும் அங்கு வருவாள் என்பதற்கான குறியீடு என்று புரிந்து கொண்டு அங்கு செல்வார். அந்த காட்சி நீக்கப்பட்டு நேரடியாக நந்து இசைக்கச்சேரி நிகழும் இடத்துக்கு வருவது போல இருக்கும். அந்த நடனம் மட்டும் ஹோட்டல் காட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கும். விஜய் என நினைத்து மேடம் கொடுக்க சொன்னாங்க என்று ஒருவர் நந்துவிடம் ஒரு கவரை கொடுத்துவிட்டு போவார். அதை பிரித்து பார்த்தால் இசைக்கச்சேரியின் அழைப்பிதழ். அழைப்பிதழிலிருந்து ஜூம் ஆகி உள்ளே நிகழ்ச்சி நிகழும் காட்சிக்குள் கேமரா செல்லும். எல்லோரும் கைகளை உயர்த்தியபடி மேடையில் நின்று கொண்டிருப்பார்கள். அத்தனை அருமையான டிரான்சிஷன் அது. கேமரா ஜூம் ஆக துவங்கும் போது பாடலின் இசையும் பின்னணியில் துவங்கும். ஆனால் இப்போது நந்து அழைப்பிதழை பார்த்தவுடன் நேராக அப்பிரிக்கா காட்டுப்புலி என்ற பாடல் வரிக்கே வந்துவிட்டார்கள். முன்னிருக்கும் இசை மற்றும் டிரான்சிஷன் காணவில்லை. அதன் விளைவு முன்னிசை இல்லாமல் சட்டென்று துவங்கும் பாடல் திரையில் நன்றாகவே தனித்து தெரிகிறது. அதாவது வண்டியை ஸ்டார்ட் செய்தவுடன் டாப் கியரில் போவது போல். இராணுவ அணிவகுப்பின் போது நாயகி என்று நினைத்து வேறு ஒரு பெண்ணை கழிவறையில் கொன்றுவிடுவது தேவையான நீக்கம். அதனால் கதையில் எந்த பெரிய மாற்றமும் நிகழ்ந்துவிடவில்லை. ஆனால் அதன் பின் தொடருகின்ற பாடலையாவது முழுமையாக அனுமதித்திருக்கலாம். பாடகி சுஜாதாவின் மஹிம் எனும் ஹம்மிங் குரலின் பின்னணியில் விமான நிலையத்தில் செக்கின் செய்யும் போது காட்சியிலிருந்து துவங்கும் உன் அழகுக்கு என்ற பாடலும் ஆப்பிரிக்கா காட்டு புலியைப் போல சட்டென்று துவங்கிய உணர்வு. ஃப்ளாஷ்பேக்கில் ஆசிரியரும் அப்பாவும் பேசுவதை நந்துவும் விஜயும் கீழே நின்று கொண்டு ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்க, நந்துவை அழைக்கும் அப்பாவின் காட்சியில் மேல் அறையிலிருந்து வருவது போன்று நின்ற இடத்தில் இருந்தே ஓடும் நந்துவின் புத்திசாலித்தனத்தையாவது காண்பித்திருக்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட தேனுஷ்கூத் இவர்கள் இருவருக்கும் நெருக்கமாவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் முன்பே அதனுடன் தொடர்பான ஆசிரியருடைய காட்சிகளை நீக்கியிருந்ததால் அதன் தொடர்ச்சியான காட்சியையும் நீக்க வேண்டிய சூழல். இந்த காட்சி இருந்திருந்தால் அவர்கள் புகைக்கும் போது அவர்களுக்குள் இருக்கும் தோழமை நமக்கு புரிந்திருக்கும். இக்காட்சி இல்லாததால் அவர்கள் புகைக்கும் போது நண்பர்களானது போன்ற ஒரு புரிதல் ஏற்படுகிறது. டைரியை நந்து ஒளித்து வைப்பதற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் இன்னும் குழந்தைகள் அல்ல. பெரியவர்கள் படிக்கும் புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை குறைவாக எடை போட வேண்டாம் என்று சித்தி தன் அப்பாவிடம் சொல்வதை ஒட்டு கேட்கும் நந்து சட்டென்று ஓடிப்போய் தனது டைரியை சுவற்றின் இடுக்கில் ஒளித்து வைப்பான். காரணம், நன்றாக படிக்கிறான் என்றால் இவன் எதையாவது கிறுக்கி வைக்க துவங்குவான் என்று அப்பாவோ சித்தியோ கணிக்க துவங்கிவிடுவார்கள் என்பதை நந்து முன்னமே கணித்திருப்பான். உண்மையில் நந்து விஜயை விட புத்திசாலி. ஆனா விஜய் தான் அதிர்ஷ்டசாலி. நந்துவின் போதாத காலம் அவன் விதியை சுண்டி விட்ட நாணயம் முடிவு செய்தது. இக்காட்சி படத்தில் இருந்திருந்தால் டைரி அங்கு வைக்கப்பட்ட காரணம் பார்வையாளர்களுக்கு புரிந்திருக்கும். விஜய் சென்ற பிறகான தனிமையில் இருக்கும் நந்துவின் ஏக்கங்களை ஸ்கிசோஃப்ரினியா என்ற மனச்சிதைவு நோயாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா ஆக்கிரமிக்கிறாள் என்பதன் காட்சி அடுக்குகள் நிறைய விடுபட்டு போயிருக்கின்றன. இக்காட்சிகள் இருந்திருந்தால் இந்த நோயின் தீவிரம் இன்னும் ஆழமாக பார்வையாளர்கள் மனதில் பதிந்திருக்கும். மேலும் ஒரு திரைப்படத்தின் நீளம் தனித்தன்மையானது. அது ஒவ்வொரு திரைப்படத்தின் தன்மையை பொறுத்தே அமையும். வடசென்னை, விடுதலை மாதிரியான ஒரு திரைப்படத்தையும் பீட்சா போன்ற ஒரு திரைப்படத்தையும் ஒரே கால அளவில் வைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு கதையும் அதைச் சொல்வதற்கு தகுந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்கொண்டுதான் வேண்டும். அப்போதுதான் கதை சொல்வதற்கான வெளி கிடைக்கும்.
அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் வணிக நோக்கில் நேரத்தின் கழுத்தை நெரித்தால் படம் நிச்சயம் இறந்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.